ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். வீட்டில் இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட் இல்லை, அதனால் காய்கறி கடையில் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மத்தியானத்துக்கு உருளைக்கிழங்கு கிரேவியை வச்சு மத்தியானம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே கிரைண்டரை கழுவி காலையிலேயே இட்லி மாவுக்கு ஊற போட்டாச்சு. அரிசி உளுந்தெல்லாம் அப்புறம் என்ன, இட்லி மாவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அரிசி தனியாகவும் உளுந்து தனியாகவும் எடுத்து நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து வெளியே வச்சாச்சு. நைட்டுக்கு இட்லி அவிக்கலாமே அப்படின்ட்டு, அப்போ தானே புளிச்சு வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் மாவு எடுத்து வெளியே வச்சுட்டு மிச்ச மாவு ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, சைட் பை சைடு பாத்திரம் கிடந்துச்சு. இட்லி மாவு அரிசி மாவுலாம் எடுத்துகிட்டு அப்படியே ஆப்பத்துக்கும் ஊறப்பட்டிருந்தேன். அந்த மாவும் அரைச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா 2 மாவுமே நம்ம ஒரேடியாக ஆட்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஆப்பமாகவும் அதோட அரிசி மாவும் ஆட்டி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடை எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் அரைச்சிடலாமா அப்படின்ட்டு அரைச்சி அதையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்துடுவாங்களே அப்படின்ட்டு பால் எடுத்து வெளியே வச்சாச்சு. பிள்ளைங்களும் ஸ்கூல் விட்டு வந்தாச்சு. அவங்களுக்கு டீயும் கொடுத்து அதோட மிச்சரும் கொடுத்தாச்சு. இந்த டே இப்படி தான் பிஸியாக போச்சு. ஓகே, பாய்.